சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. ஒன் இந்தியா ஹவுஸ் நேயர்கள் அனைவருக்கும் மறுநாள் வணக்கம். ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம கௌதம் கம்பீர் அண்ட் அஜித் அகர்கர் இப்போ தான் வந்து கௌதம் கம்பீர் வந்து ஹெட் கோச்சாக மாறியிருக்காரு. அஜித் அகர்கர் வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. அதோட ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க என்னென்ன சொன்னாங்க அப்படின்றது வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இது. பார்த்துருங்க, ஒரு குட்டி அனலைசிஸ் இருக்கும். முதல்ல வந்து எல்லாமே டைப் படித்து வச்சாச்சு, ஏன்னா மறந்துடக்கூடாது இல்லையா. ஸோ முதல்ல கௌதம் கம்பீரோட ஓப்பன் டாக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்திய கிரிக்கெட் டீம் வந்து டே பை டே ரொம்ப ரொம்ப பெட்டர்மெண்ட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமாக வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை இருக்குது, ஐ ஹாவ் பிக் ஷூ டு ஃபில் தெம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. முக்கியமாக என்ன இதுக்கு ஒரு காரணம் அப்படின்னா, ஏன்னா T20 உலகக்கோப்பை சாம்பியன்ஸ், அது போக பார்த்தீங்கன்னா WTCயில் ஃபைனல் கண்டினியூவாக போயிருக்கிறாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா உலகக்கோப்பையிலுமே உங்களுக்கு ஃபைனலாக போயிருக்கிறாங்க. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் டீமை வந்து வழி நடத்தி போகிறது ரொம்ப ஹானர் ப்ளஸ் ரொம்ப பெருமையாக இருக்குது. முழுக்க முழுக்க 140 கோடி இந்தியர்களையும் வந்து கௌரவிக்கிற மாதிரியும் பெருமைப்படுத்துகிற மாதிரி என்னோட கோச்சிங் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்தோடனே வந்து இந்த நெகட்டிவ்லாம் போவோம், பாசிட்டிவ் சைட் போயிடுவோம். ஸோ பாசிட்டிவ் முதல் பார்த்தீங்கன்னா, விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா ரெண்டு பேருமே ஒரு தலை சிறந்த பிளேயர்கள். இந்த எரால வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஒரு ரெண்டு மாடர்ன் டே கிரேட் லெஜெண்ட்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே நல்லா ஃபிட்டாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2027 உலகக்கோப்பை வரைக்கும் அவங்க தாராளமாக விளையாடலாம், நான் அதுக்கு தடையாக இருக்க மாட்டேன், யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ as soon as possible விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா absolutely if they fit they will play up to 2027 WC அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம கூடிய சீக்கிரம் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மாவை T20 உலகக்கோப்பையை தாண்டி WTCயை தாண்டி சாம்பியன்ஸ் ட்ராஃபியை தாண்டி ஃபிட்டாக இருந்தாங்கன்னா 2027 உலகக்கோப்பை வரையுமே நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து கௌதம் கம்பீர் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் விராட் கோலி பற்றியுமே கௌதம் கம்பீர் ஒரு விஷயம் பேசியிருக்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விராட் கோலிக்கும் எனக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல பாண்ட் இருக்குது. நாங்கள் நிறைய மெசேஜஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம், நிறைய விஷயங்கள் கிளியர் பண்ணோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலியோட கான்ட்ரிபியூஷன் இந்தியா டீமுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூஷன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கோலி வந்து இப்போ ஓடியும் டெஸ்ட்லேயும் வந்து முழுக்க முழுக்க இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. 140 கோடி இந்தியர்களையும் வந்து பெருமைப்படுத்துகிற மாதிரி அவர் பண்ணியிருக்கிறாரு. அதை தொடர்ந்து நானும் அதே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சூரியகுமார் யாதவை கேப்டன்ஷிப்பாக போட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் வந்தப்போ சொல்லியிருக்காரு, ஸ்கை ஹீ இஸ் அ டிசர்விங் பிளேயர் பிகாஸ் T20 கிரிக்கெட்டில் வந்து அவர் வந்து ஒரு நம்பர் 1 பேட்டராக இருக்கிறாரு. ஸோ அந்த ஒரு காரணத்தினாலும் அவருக்கு இது ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். முக்கியமாக வந்து அப்கமிங்கில் வந்து கில் வந்துகிட்டு இருக்கிறதுனால, வைஸ் கேப்டனாக இருக்கிறதுனால, ஸோ சூர்யா கிட்ட வந்து கில் வந்து நிறையா கற்றுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்கை ஹீ இஸ் 100% டு பி டிசர்வ் அஸ் அ இந்தியன் கிரீம் T20 கேப்டன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சூரியகுமார் யாதவை பற்றி நீங்கள் வந்து ஓடிஐயில் ட்ராப் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பி இருக்குது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில். அதுக்கு அஜித் அகர்கர் சொல்லியிருக்கிறாரு, இல்லை அப்படிலாம் கிடையாது, நாங்கள் வந்து சூரியகுமார் யாதவை ஓடிஐயில் வந்து இப்போ இது வரைக்கும் நாங்கள் அது யோசிச்சது கிடையாது. முக்கியமாக இப்போ KL ராகுல், ஸ்ரேயஸ் ஐயரோட ப்ரெசன்ஸ் கம்மிங் அப் வந்ததுனாலையும், முக்கியமாக வந்து பண்டோட எசன்ஸ் இருக்கிறதுனாலையுமே மேக்ஸிமம் வந்து இவங்க 3 பேருமே இருப்பாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ KL ராகுல் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயரோட ப்ரெசன்ஸ் சஞ்சு சாம்சனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்சன்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் சஞ்சு சாம்சன் நம்ம மேக்ஸிமம் வந்து ஆன் ஃபீல்டில் பார்க்குறது சிரமம்ன்ற மாதிரி இன்டைரக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சஞ்சு சாம்சன் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருக்கும் அப்படின்றது ஒரு உண்மை. அது போக வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக அஜித் அகர் ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரவீந்திர ஜடேஜா வந்து நாட் ட்ராப்ட் இன் ODI அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. முக்கியமாக இதுக்கு அடுத்து ஒரு லாங்கஸ்ட் டெஸ்ட் ஃபார்மேட் வந்துகிட்டே இருக்குது. ஸோ தட் இஸ் அ லாங் டெஸ்ட் அஹெட். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ரெஸ்ட் மாதிரி விட்டுருக்குறாங்கன்றது மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக்கை பற்றி கேட்டுக்கிறாங்க. ஹர்திக் பாண்டியாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவர் வந்து ட்ராப் பண்ணிட்டீங்களா இல்லை கேப்டன்ஷிப் பறித்து கொடுத்துட்டீங்களான்ற மாதிரி ஒரு கேள்வி வந்திருக்குது. அதுக்கு வந்து ஹர்திக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர். அவரோட ஸ்கில் செட்டு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக அவருக்கு ஒரு தடையாக இருக்கிறது அவரோட ஃபிட்னஸ் காரணம் தான். ஸோ அதனாலே வந்து நாங்கள் வந்து வேற ஒருத்தரை வந்து T20 கேப்டனுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து ஸ்கை வந்து எங்களுக்கு தென்பட்டார், அதனால் வந்து நாங்கள் ஸ்கைக்கு போயிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க அவங்களோட முடிவு தான். இதை பறித்து கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து இந்த இடத்துல அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. முழுக்க முழுக்க அவங்களோட டிசிஷன். ஹார்திக் பாண்டியாவோட ஃபிட்னஸ் காரணமாகவே இதை வந்து எடுத்த முடிவு அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அக்சர் ஜடேஜா ரெண்டு பேருமே வந்து நீங்கள் எடுக்கலைன்ற மாதிரி ஒரு கேள்வி எழுந்திருக்குது. அந்த கேள்விக்கு வந்து அக்சர் பட்டேல், ஜடேஜா ரெண்டு பேருமே எடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கும். அதே மாதிரி யாராவது ஒருத்தர் பெஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு பிளேயிங் 11ல் அந்த இடத்துல தேவைப்படுறது ஒரே ஒரு ஆல்ரவுண்டர், அதுவும் லெஃப்ட் ஆர்ம் ஆல்ரவுண்டராக தான் இருக்க முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜடேஜா இஸ் நாட் ட்ராப்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் தான் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு மிகப்பெரிய ஒரு லாங் டெஸ்ட் சீசன் கம்மிங் அப்பில் இருக்குது. அதனால் வந்து இப்போதைக்கு ஒரு ரெஸ்ட் மாதிரி விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து அக்சர் பட்டேல், ஜடேஜா ஒரு இடத்த வந்து இங்கிட்டு ஓடியில் வந்து
ரீப்ளேஸ் பண்ணப்படுவார் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு அடுத்தது போக வந்து பார்த்தீங்கன்னா கில்லை பற்றி ஒரு விஷயம் கேட்டிருக்கிறாங்க. கில்லை வைஸ் கேப்டனாக போட்டுக்கிறீங்க, அது எப்படி அப்படின்ற மாதிரி. ஸோ கில்லு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 3 ஃபார்மட் பிளேயர். அவங்க வந்து ஒரு டீசெண்டான லீடர்ஷிப் குவாலிட்டியை வந்து வெளிக்காமிச்சிருக்காரு. ஸோ அதனால் முக்கியமாக வந்து இப்போ வைஸ் கேப்டனாக வேறு இருக்கிறாங்க. சூர்யாவுக்கு கீழே அவர் வந்து நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிப்பார். முக்கியமாக இது ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கப்புறம் வந்து அப்கமிங்கில் அவர் வந்து மேபி ஒரு டீமை டேக்கன் பண்ண வேண்டிய சான்சஸ் கூட வரலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து ஒரு சிலரை பேக்கப் பண்ண வேண்டிய கண்டிஷனும் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் வந்து அவர் ஆல்ரெடி தெரியும், அவருக்கு வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. தொடர்ந்து இப்போ அவரோட ஃபார்ம் ப்ரைமில் இருக்கிறப்பல அதை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டேரெக்டாக ஓடிஐக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட் 3 பேருமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஓடிஐயில் இருப்பாங்க அப்படின்னு. பட் சஞ்சு சாம்சனுக்கு அந்த இடத்துல வாய்ப்பு இல்லைன்றது முன்னாடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் முக்கியமான ஒரு கேள்வி எழுந்திருக்குது. என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட சோஷியல் மீடியாவில் 2-3 நாளாக ரொம்ப பயங்கரமாக பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம், நம்ம வீடியோஸ்க்குமே கீழே நிறைய கமெண்ட்ஸ் வந்த விஷயம் என்ன அப்படின்னா, ருத்ராஜ் கைக்வாடை வந்து ஏன் ட்ராப் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கேள்வி ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு வந்து எந்த பிளேயராக இருந்தாலும் யாரை ட்ராப் பண்ணியிருந்தாலும் அவங்க கண்டிப்பாக வந்து வருத்தப்பட தான் செய்வாங்க. பட் ஸ்டில் ரிங்கு சிங்கை பாருங்கள், அவர் எவ்வளோ தரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயமும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. T20 உலகக்கோப்பைக்கு முன்னாடியிலேருந்து அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படி சொல்கிறது, பெரிய விஷயமா இது பண்ணப்படவில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு 15 பேரை கொண்ட டீமை தான் வந்து செலக்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். ஆக்சுவலாக இது வந்து ஓப்பனாக சொல்ல போனோம்னா இதுக்கு வந்து அமைச்சரே இதுக்கு பதில் இல்லையே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ருத்ராஜுக்கும் ரிங்கு சிங்க்கும் என்ன கனெக்டிவிட்டி அந்த இடத்துல தெரில, சீரியஸாக தெரில. அஜித் அகர்கர் முக்கியமாக வந்து டேரெக்டாக அஜித் அகர்கர் தான் கேட்குறாங்க ஏன் ருத்ராஜை இது பண்ண எடுக்கல அப்படின்ற மாதிரி. அதுக்கு பதிலாக வந்து அவர் நீ அப்படி வரையன்ற மாதிரி சுற்றி வளைச்சி சொல்லியிருக்கிறாரு. அதுவுமே வந்து கிளியராக ஒரு விளக்கம் கொடுக்கல. ரிங்கு நம்ம வந்து கேட்டது ருத்ராஜை, பட் ஆனால் ரிங்கு சிங்கை பற்றி அவர் சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் முக்கியமாக 15 பேர் தான் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல. முக்கியமாக கௌதம் கம்பீரும் சரி அஜித் அகர்கும் சரி 2 பேருமே ருத்ராஜ் பற்றி கேட்கும்போது அந்த கேள்வியே வந்து தவிர்க்கிற மாதிரியுமே வந்து பேசி இருந்திருக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து அதை பெருசாக இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கௌதம் கம்பீரும் ருத்ராஜை பற்றி பேசவில்லை. அதே மாதிரி இங்கிட்டு வந்து நம்ம அஜித் அகரும் ஒரு ருத்ராஜை பற்றி பேசவில்லை. முக்கியமாக அவங்க ஹைலைட்டடாக எல்லாம் பேசின ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்ரேயஸ் ஐயரோட கம்பேக், கேஎல் ராகுல் கம்பேக், அக்ஷர் ஜடேஜா, அதுபோல் வந்து ஹர்திக் பாண்டியாவோட ஃபிட்னஸ் இஷ்யூ, அதுக்கப்புறம் வந்து சுமன் கில் அஸ் அ வைஸ் கேப்டன், அதுக்கப்புறம் வந்து இதுக்கு அப்கமிங்கில் அவர் தான் கண்டிப்பாக ஒரு கேப்டன்ஷிப்பில் இருப்பார்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், ரோஹித் சர்மா, விராட் கோலி T20 உலகக்கோப்பை இப்போ இதோட முடிஞ்சில்ல, இதுக்கு அடுத்து டெஸ்ட்டு ஓடிஐ மட்டும் தான் விளாட போகிறாங்க. 2027 வரைக்கும் அவங்க ஃபிட்னஸாக இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக விளையாடலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விகள் சரமாரியாக கேட்கப்பட்டிருந்தது. அதை தொடர்ந்து இப்போ வந்து ஒட்டுமொத்தமாக இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது போக வந்து ஒரு சின்ன விஷயங்கள் மென்ஷன் பண்ணி என்னென்னா, பும்ரா வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியமான பிளேயர். ஸோ ஒர்க்லோட மேனேஜ் பண்ணுறதுக்காகவே வந்து நாங்கள் அவரை ரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு அடுத்து வந்து அவருக்குன்றது இருக்கிற ஒரு கடமை வந்து ரொம்ப பெருசு. ஸோ அதனால் மேக்ஸிமம் இன்ஜுரிஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காகவே ஒர்க்லோட் மேனேஜ்மெண்ட்னு ஒரு விஷயம் இருக்குது. அதுக்காக பும்ராக்கு ரெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. எஸ், அப்சல்யூட்லி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் கேஎல் வந்து ஒரு டெரிஃபிக்கான ஒரு ஒன் டே பிளேயர். முக்கியமாக அவரோட ஆப்சன்ஸ் வந்து சஞ்சு சாம்சனோட ப்ரெசன்ஸை வந்து ஸோ டிலே பண்ணிடும், முக்கியமாக வந்து தவிர்த்துரும் அப்படின்ற மாதிரி சொன்னேன் இல்லையா, அதே தான் மறுபடியும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ஒரு ரிங்கு சிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து உங்களுக்கு ஹர்திக் பாண்டியா இருக்கட்டும், எல்லாரை பற்றியுமே வந்து அங்கங்கே ஒரு குட்டி அப்டேட் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஸோ அது போக மற்ற எந்த பிளேயர்களையும் பற்றியும் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணப்படவில்லை அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குது. பட் ஸ்டில் ருத்ராஜை ஏன் எடுக்கவில்லை அப்படின்றத ஒரு முழுக்க அந்த கேள்விக்கு பதிலே தராமல் ஸ்குவாடில் 15 பேர் தான்ப்பா எடுக்க முடியும். ரிங்கை பாருங்கள், ரிங்கு வந்து ஆரம்ப கட்டத்தில் இப்போ வரைக்கும் தரமாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கே உலகக்கோப்பை T20 வந்து மெயினில் இடம் கிடைக்கல, அதுக்கு என்ன செய்ய அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறாரு. ட்ராப் பண்ணவங்க யாராக இருந்தாலும் தே ஃபீல் ஹார்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, வருத்தப்படுவாங்க. பட் இருந்தாலும் இங்கே இப்படி இருக்கிறவருக்கே வந்து இது இடம் கிடைக்கல அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து எந்த வகையில் எடுத்துக்கன்னு தெரியல. ஸோ ஃபேன்ஸான நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். ருத்ராஜுக்கு நடக்கப்பட்டது முழுக்க இது வந்து ஒரு பேக்கப் ஆப்ஷன் இல்லாத ஒரு காரணத்தினால, இல்லை வந்து சம்திங் வேறு ஏதாவது பாலிடிக்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருக்கிற ஒரு காரணத்தினாலே அப்படின்றத நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணலாம். பார்க்கலாம் யாரெல்லாம் வந்து எப்படிலாம் கமெண்ட் பண்ண போகிறீங்கன்னு எல்லா கமெண்ட்களும் நோட் பண்ணப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம். இதுதான் வந்து அந்த ஒட்டுமொத்த இன்டர்வியூலையும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லையும் நடந்த கேள்விகள் அண்ட் பதில்கள். அதை வந்து முழுக்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு கீழே சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு. வேற ஒரு வீடியோவில் இந்த உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், வணக்கம். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல், தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி.